தென்னிந்தியாவின் இதயத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு அதிசயம் உள்ளது. அதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். வைகை ஆற்றின் கரையில் பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கும் இந்த கோவில் ஒரு வழிபாட்டு தளம் மட்டும் இல்லை. இது திராவிடக் கட்டிடக்கலையின் உலக அதிசயம். 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் மீனாட்சி அம்மன், பார்வதி தேவியும் சுந்தரேசுவரர் சிவபெருமானும் அருள் புரியும் புனித ஸ்தலம். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு வானத்தை தொடும் போல இருக்கும் 14 கோபுரங்கள். அதிலுள்ள ஆயிரக்கணக்கான சிற்பங்கள். ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். கோவில் உள்ளே செல்லும் போது பக்தர்கள் முதலில் தரிசிப்பது பொற்றாமரை குளம். இங்கு நீராடி வழிபடுவது புண்ணியமாக கருதப்படுகிறது. அதற்குப் பிறகு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் 1000 கால் மண்டபம். கலை நுணுக்கம் எப்படி இருக்கும் என்பதற்கே ஒரு உயிர் சாட்சி. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாணம் உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் மிகப்பெரிய திருவிழா. இங்கு தினமும் நடைபெறும் பள்ளியறை பூஜை சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்தும் மிகவும் புனிதமான வழிபாடு. மதுரை நகரத்தை ஆளும் ராணியாகவே மீனாட்சி அம்மன் இன்று வரை பக்தர்களால் வழிபடப்படுகிறார். காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை அம்மனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையாக காத்திருக்கிறார்கள். இந்த புனித தலத்திற்கு ஒருமுறை சென்றால் மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மனை ஒருமுறை மனமாற வழிபட்டால் வாழ்க்கையில் வளமும் அமைதியும் நிச்சயம் கிடைக்கும்.